அதிமுகவில் களம் இறங்கிய 2 முக்கிய புள்ளிகள் 50% வெற்றி உறுதி. மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தற்போது பொதுச் செயலராக இருந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அதாவது முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சை கேட்பது கிடையாது. அவர்கள் பாஜகவிற்கு சாதகமாக வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல சசிகலா அம்மையாருக்கு வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தினம் அதிமுகவை பற்றி வதந்திகள் மட்டும் வெளியாகிக் கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா தமிழர்கள் மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவை கீழே இறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி செங்கோட்டையனாகட்டும் நமது தங்கமணியாகட்டும் இருவருமே எடப்பாடி பழனிசாமியிலிருந்து பிரிந்து புதிய அணியை உருவாக்க போறாங்க, இல்ல திமுகவிலே இணைய போறாங்க, பாஜகவிலே இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டுதான் இருந்தது. ஒரு காலத்திலே செங்கோட்டையன், அதுவும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த கையோடு செங்கோட்டையன் பாஜகவிலே மாநில பொறுப்பிலே இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டது. அன்று செங்கோட்டையன் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவிலே ஓரம் கட்டப்பட்டு விட்டார். அவர் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் வருவது கிடையாது, அதிமுகவிலே எந்த ஒரு பொறுப்பிலும் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் செங்கோட்டையனுக்கு எதிராக மிகப்பெரிய வேலைப்பாடுகள் ஆரம்பிச்சாங்க. ஆனால் நேற்றைய தினத்திலிருந்து செங்கோட்டையன் அதிரடியாக அதிமுகவிலே களம் இறங்கி இருக்கிறார். அதே போல தங்கமணியும் செங்கோட்டையனும் தற்போது அதிமுகவிலே அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியிடம் நேற்றைய தினம் நேரடியாகவே இரண்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருக்காங்க. அதாவது, நீங்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற தலைப்பிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சுற்றுப்பயணத்தை நன்றாக முடித்து விட்டு வாருங்கள். தமிழக மக்கள் மத்தியிலே நமக்கு மிகப்பெரிய ஆதரவுகள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த சுற்றுப்பயணத்தை முடியுங்கள். மற்ற வேலைப்பாடுகளை, அதாவது எங்களுடைய பகுதிகளிலே மிகப்பெரிய அதிமுக மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வதற்கு நாங்கள் என்ன வேலைப்பாடுகளை செய்ய வேண்டுமோ அதை புறம் தீவிரமாக களம் இறங்கி கள நிறுவனங்கள் செய்ய இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா செங்கோட்டையர்களும் சரி தங்கமும் சரி நேற்றைய தினம் அதிரடியாக சொல்லி இருக்கிறார்கள் அப்படின்னே கூட. அதாவது, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலராகத்தான் முன்னாள் அமைச்சர்களும் முக்கியமான தலைவர்களும் ஏற்றிருக்காங்க. அது பிடிக்காத நபர்கள் தான் அது வதந்திகளாக ஏகப்பட்ட விஷயங்களையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்ய வேண்டும். அதாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு இது கடைசி தேர்தல் அப்படின்னே கூட. இந்த தேர்தலில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி தோல்வியை தழுவிவிட்டால் கண்டிப்பாக அதிமுகவிலிருந்து அவர் கீழே இறக்கப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியா. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவின் கைவசம் அப்படிங்கிறத அடித்து கூட சொல்லலாம் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.